பரோட்டாவும் முட்டை கலக்கியும் செஞ்சுட்டேன். இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட வாங்க எல்லோரும். பரோட்டாவும் முட்டை கலக்கியும் செஞ்சுட்டேன். இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட வாங்க எல்லோரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, முட்டை கிரேவி மாதிரி பண்ணி அதை பரோட்டாக்கு சைட் டிஷ் மாதிரி பண்ண போகிறேன். இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்கிறது சோம்புத்தூளும் சோம்பு, பட்டை, கிராம்பு சின்னதாக ஒடிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு 3 தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும். எந்த அளவு பொடிசாக இருக்குதோ அந்தளவு பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமேட்டு அதில் சோம்பு பட்டையும் போட்டு நம்ம வறுப்போம். இப்போ இந்த ஸ்பூனில் பார்த்திங்கன்னா நான் சோம்பு ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு பொடி பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். முழு சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா முட்டை லைட்டாக பரோட்டாக்கு தொட்டுக்கிற மாதிரி லைட்டாக செமி கிரேவியாக பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூனு சோம்பு, முழு சோம்பு, 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூனு முழு சோம்பு போட்டிருக்கேன். பட்டை, சின்ன பட்டை, கிராம்பு ரெண்டுத்தையுமே சின்னதாக ஒடிச்சு போட்டிருக்கேன். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக எந்தளவு பொடிசாக கட் பண்ண முடியும். இது 2 தக்காளி, 3 தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இங்கே எண்ணெய் ஊற்றி சோம்பு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. பொரிஞ்சோன்னே இப்போ இதில் வெங்காயமும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கலாம். பார்த்திங்கன்னா சோம்பு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. வெங்காயம் நல்ல ஒரு ப்ரௌன் கலராக வரணும். அப்போ தான் குழம்புல முழுசாக தெரியாது. நல்லா ப்ரௌன் கலராக வரணும். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வடிகிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இங்கே தண்ணி வடிகிற மாதிரி பண்ணியிருக்கேன். தக்காளியில் தண்ணி வடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். இதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி, ஏன்னா முட்டைங்கிறதுனால கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டா உடம்புக்கு நல்லது. இந்த வெங்காயம் குழம்பை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் எந்தளவு ப்ரௌன் கலராக வதக்குறோமோ அந்தளவு பார்த்திங்கன்னா அது சீக்கிரம் குழம்புல கரைஞ்சி போயிடும். முழுசாக தெரியாது. அதுக்காக தான் இது ரொம்ப நம்ம ஃப்ரை பண்ணுறது.
தக்காளியோடு இது சேர்த்து வறுக்கிறப்பயே பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி போயிடும், முழுசாகவே தெரியாது. பரோட்டாவுக்கு இந்த முட்டை கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். லைட்டாக ஆகிட்டுருக்கு. அடுப்பை வந்து குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சுட்டு இப்போ அடுத்தது தக்காளியை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை நல்லா வேகமாக வச்சுக்கிட்டு நல்லா வறுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த தட்டில் எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு இப்போ இதோட மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நல்லா 2 ஸ்பூனு. இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இதோட சோம்புத்தூள், இப்போ இதில் வந்து தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம்.
இன்னும் கூட கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். கிரேவி நல்லா கொதிக்குது. இன்னும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டணும். சுண்டதுக்கப்புறமேட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கடைசியில் ஃபைனல் ஸ்டேஜில் தான் முட்டை போட போகிறோம். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணிடலான்னா முட்டையை வந்து நல்லா ஓரமாக உடச்சி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோன்னா அப்படியே ஆஃப் பண்ண போகிறோம். முட்டை பார்த்திங்கன்னா 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். அதை அப்படியே கலக்க வேணாம், குழம்பு ஃபுல்லாக ஆகிடும். இப்போ லைட்டாக என்ன பண்ண போகிறோம், உப்பு போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். கலந்தோம்னா அப்படியே குழம்பு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி ஒரு இதாக இருக்கும். அப்படி ஊற்றிட்டு அடுப்பை சின்னதாக வச்சு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி எடுத்து பார்த்தோம்னா நல்லா அவ்வளோதான். இது இறக்கிட்டோம்னா நம்ம இந்த முட்டை கிரேவி பரோட்டாக்கு சூப்பராக இருக்கும். முன்னாடியே கிளறி விட்டோம்னா ஃபுல்லாக அந்த குழம்பு ஃபுல்லாக முட்டையாகி முட்டையே போயிரு இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ சாப்பிட்றதும் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணலாம். இப்போ முட்டை கிரேவி பார்த்திங்கன்னா இது வந்து கடையில் வந்து கலக்கின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பரோட்டாவும் முட்டை கலக்கியும் செஞ்சுட்டேன். இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட வாங்க எல்லோரும்.